ஆயிரும். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ பற்றின ஒரு சின்ன அப்டேட்டு, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இந்த தமிழ் 99 கீபோர்டு இதை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அப்கமிங் சிஓஏ எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதில் பார்க்கும்போது இந்த தமிழ் 99 கீபோர்டு வந்து எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அசோசியேஷன் சைடிலிருந்து பெட்டிஷன் கொடுத்தது இது எல்லாமே நமக்கு தெரியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தேர்வு சிஎம் செல் புகார் மனு விளக்கமளித்தல் தொடர்பாக இப்போ ஏற்கனவே சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்படின்னா தமிழ் 99 கீபோர்டு வேணாம், அதுக்கு பதிலாக வேறு ஃபார்மேட் கேட்டிருந்தாங்க. அப்போது இதை தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். அப்போது அப்கமிங் எக்ஸாமுக்கு டைப் ரைட்டிங் வருமா அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், புதியதாக அமைக்கப்பட்ட சிஓஏ பாடத்திட்டம் தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அளித்த கடிதத்தின் அடிப்படையிலும் அந்நிறுவனத்தில் இருந்து கலந்து கொண்ட சிஓஏ பாடத்திட்ட குழு உறுப்பினர்கள் அளித்த வலுவான பரிந்துரையின் அடிப்படையிலும் யூனிகோட் தமிழ் ஃபாண்ட் பயன்பாட்டிற்கு தமிழ் 99 கீபோர்டு அவசியமானதாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த தமிழ் 99 ஃபாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவசியமான ஒன்று அப்படிங்கிறதும் கீழே அது ஏன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஹெச்ஆர்எம் துறையின் பரிந்துரையின் பேரில் உயர்கல்வித்துறையால் வெளியிடப்பட்ட அரசாணை அரசின் கொள்கை முடிவு என்பதால் இனிவரும் காலங்களில், ஓகேவா, இது வந்து பார்த்தோம்னா அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டாங்க. இனிவரும் காலங்களில் தமிழ் 99 கீபோர்டு பயன்படுத்த வேண்டும் என்று அரசு அறிவுறுத்துகிறது என்ற விவரத்தை மனுதாரருக்கு தெரிவிக்கும் பொருட்டு. அப்போது ஏற்கனவே பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, அந்த பெட்டிஷன் போட்டவங்களுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கும் பொருட்டு இதை சொல்லியிருக்கிறதாவும் தயார் செய்யப்பட்ட கடித வரைவு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பர்மிஷனுக்காக சப்மிட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்போ அங்கே பர்மிஷன் கொடுத்த உடனே நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம இதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு நியூ சிலபஸில் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் நியூ சிலபஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இப்போ நம்ம ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்த போது சொல்லியிருப்போம், ஓல்டு வீடியோஸில் நமக்கு பழைய சிலபஸில் எக்ஸாம் நடத்தப்படலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம டெமோ கிளாஸில் நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படி நம்ம வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணாலுமே வந்து புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டைப் ரைட்டிங்கை மட்டும் நம்ம ஒன் சைடில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வருவோம். படிக்க வேண்டிய விஷயங்கள் சேம், நியூ ஓல்டு அப்படின்னு சொல்லி வேரியேஷன் கிடையாது. படிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று, எக்ஸாம் பேட்டர்ன் வேறு. பட் நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிக்கிற கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இப்போ அதில் டைப் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் புதுசாக அடிஷ்னல் ஆகிறதால நியூ சிலபஸுக்கு, அப்போ அதையும் நம்ம சைட் பை சைடு ப்ராக்டிஸ் கொடுப்போம்னு சொல்லி அட்மிஷனும் போட்டோம், கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ அப்கமிங் சிஓஏ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் படிக்கணும், எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணும்னு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்பயே வந்து டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஆரம்பிச்சிருங்க. எதுக்குமே வந்து நம்ம தயாராக இருந்துக்கணும்னு சொல்லி தான் நம்ம அந்த ப்ராக்டிஸுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 15 டேஸ் ப்ராக்டிஸ் போய்கிட்டு இருக்கு கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து. அப்போது நீங்களுமே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூஷன் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே வந்து டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸு ஆரம்பிச்சுக்கணும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸுமே நம்ம கொடுப்போம். டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸை எடுத்துக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக சிஸ்டம் இருக்கணும். ஒரு லேப்டாப்போ இல்லைனா ஒரு பிசியோ ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸை எடுத்துக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தாங்க நாங்கள் ஜாயின் பண்ணுவோம், இப்போதைக்கு எங்களுக்கு டைம் இல்லை, ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் கிளாஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் மட்டுமாவது நீங்கள் இப்போ இருந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நமக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டைப் ரைட்டிங்கை நம்ம முடிச்சு வச்சுட்டோம்னா கூட, இப்போ அட்மிஷன் போடுறவங்களா இருந்தாலுமே வந்து ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சவங்களா இருந்தால் போடுங்க. ஆனால் புது சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனால் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் தேவைப்படாது, யாருனாலும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அட்மிஷன் போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் பீரியடுக்கு ஒரு அன்னோன் ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து டைப் ரைட்டிங் பழகி அவங்கள எக்ஸாம் ஃபேஸ் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் டஃப்பு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 months நமக்கு தேவைப்படும். இப்போ நான் போடுற இந்த அட்மிஷன் ஏற்கனவே வந்து டைப் ரைட்டிங் தெரியும், எனக்கு மெஷினில் நான் பண்ணியிருக்கேன், என்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது அப்படின்னா மட்டும் என்கிட்ட அட்மிஷன் போடுங்க. ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடுக்கு உங்களை கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அப்போது பார்க்கும்போது டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸை மட்டும் ஆரம்பிச்சிருங்க.
கண்டிப்பாக வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே வந்து 250 பே பண்ணி நீங்கள் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஆரம்பிச்சுக்கோங்க. நம்மளோட ஓன் வெப்சைட்லேயே நம்ம கொடுக்குறோம். அதை எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு செப்பரேட் சார்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போது இந்த 250 ஆஃப்டர் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் நான் என்ன சொல்கிறேனோ அதுலேருந்து இதை நான் லெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் -250. அப்போ ரிமைனிங் ஃபீஸ் என்னவோ அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் கிளாஸே ஜாயின் பண்ணுவேன், அப்போ தான் நான் ப்ராக்டிஸே ஆரம்பிப்பேன் அப்படின்னா எல்லா சோர்ஸஸும் நான் கொடுப்பேன். ஆனால் அங்கே பிக்கப் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் நமக்கு ஒரு 2.5 மாதம் டைம் இருக்கிறதால இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். டபுள் சப்ஜெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம கொடுக்குறது தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன்.